வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அணக்கரைப்பட்டி ஊரை ஒட்டுன நிலம். இடையில வந்து பார்த்திங்கன்னா ரயில் ரோடு போகும். ரயில் ரோடுக்கு தெற்கு புற ஊர் இருக்குது, வடக்கு பக்கம் இந்த தென்னை மர தோப்பு இருக்குது. மொத்தம் 3 ஏக்கர். 3 ஏக்கர் பார்த்திங்கன்னா ரோடு பேஸ்லேயே, தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க. அந்த தார் ரோடு வந்து இப்போ தேனி டு மூணாறு பைபாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது இந்த தார் ரோடு பேஸ் பண்ணி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பைபாஸ் ஆக போகுது இந்த இடம். அதுவும் ஊரை ஒட்டியே இருக்கிற இடம். இந்த இடமும் இது வந்து ஃபுல்லாக பிளாட் போடலாம். மனைவிக்கு, வீட்டு மனைக்கு நல்ல இடங்க. ஊரை ஒட்டி இருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ கம்மியான ப்ரைஸில் தான் நமக்கு சொல்கிறாங்க. ஊரை ஒட்டி இருக்கிறது நல்ல விற்பனை மயமான ஒரு இடங்க. தொழிலுக்கும் சரி, ஊர் மனை போடுறதுக்கும் சரி, இந்த மாதிரி நல்ல ஒரு இடம். நல்ல தண்ணீர் வசதியோட, நல்ல பசுமை. அந்த ஏரியாவுக்கு தண்ணி பிரச்சனையே வராதுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆற்று பாசனம் இருக்குது இந்த ஊர் வழியாக. இந்த ஊர்லேருந்து வடக்கு பக்கமாக ஆற்று பாசனம் போகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் தாங்க நம்மளுக்கு சேலுக்கு வந்துருக்கு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு இருக்குங்க. அந்த அளவுக்கு இப்போ காப்பு இருக்குது, காய் எடுத்துகிட்ருக்காங்க. 3 ஏக்கரில் தென்னை மரம் முழுசாக இருக்குங்க. ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது, தகர செட்டுலாம் அதிகம் போட்டிருக்காங்க. மோட்ரு எல்லாமே இருக்குங்க, ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் சொல்கிறாங்க. நம்ம சிட்டிங்கில் உட்காந்து ரேட்டை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க. வந்து நேரில் வந்து இடத்த பாருங்கள். இடம் வந்து நான் சொன்ன மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டு வேணாம், நேரில் வந்து சைட்டை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம ஓனரை பார்த்து நேரில் பார்த்து பேசுவோங்க. இதுதாங்க தார் ரோடு. இந்த ரோடு தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க, பைபாஸ் ரோடாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள் தோப்பு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த தோப்பு வந்து கொஞ்சம் சேலுக்கு வர தோப்பு வந்துன்றதுனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஊர் பக்கங்க. நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.